Hi viewers, last video JEE na enna, இந்த எக்ஸாமை எதுக்கு எழுதணும், எப்போ எழுதணும், ஃபீஸ், எக்ஸாம் டேட்ஸ், எலிஜிபிலிட்டி போன்ற விஷயங்களை பார்த்தோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் JEE மெயினை ஆன்லைனில் எழுதணுமா, ஆஃப்லைனில் எழுதணுமா, கேள்விகள் எந்த டைப் அண்ட் பேட்டர்னில் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2A அண்ட் 2Bல என்ன படிக்கணும், அதனுடைய சிலபஸ், நெகட்டிவ் மார்க்கிங், எக்ஸாம் டியூரேஷன், எக்ஸாம் சென்டர்ஸ் எந்தெந்த ஊர்களில் இருக்கு போன்ற விஷயங்களையும் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். நீங்கள் BE ஆர் பிடெக்கு அட்மிஷன் வாங்கணும்னா JEE மெயினில் பேப்பர் 1 எழுதணும். பேப்பர் 1ல் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் இருந்து தான் எக்ஸாமில் MCQ அண்ட் NAT டைப் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னு அடுத்த ஸ்லைடில் இருந்து விரிவாக பார்க்கலாம். அதற்கான சிலபஸையும் பின்னர் பார்க்கலாம். இந்த பேப்பர் 1 எக்ஸாம் ஒரு கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், தட் இஸ் CBT. அதாவது டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் அட்டன் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் BARக்கு அட்மிஷன் வாங்கணும்னா JEE மெயினில் பேப்பர் 2Aவை எழுதணும். இந்த பேப்பரில் 3 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் 1 மேக்ஸ். இந்த சப்ஜெக்டில் MCQ அண்ட் NAT டைப்பில் கொஷின்ஸ் கேட்பாங்க. பார்ட் 2 ஆப்டிடியூட் டெஸ்ட். இதில் MCQ டைப்பில் மட்டும்தான் கொஷின் கேட்பாங்க. பார்ட் 1 அண்ட் 2 தட் இஸ் மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். பார்ட் 3 ஒரு டிராயிங் டெஸ்ட். டிராயிங்கிறது ஆஃப்லைனில் எழுதுகிற ஒரு பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட். கொடுக்கப்பட்ட A4 டிராயிங் ஷீட்டில் கேட்கப்பட்ட டிராயிங்கை நீங்கள் வரைய வேண்டி இருக்கும். பிளானிங் படிக்க ஆசைப்படுறவங்க பேப்பர் 2Bயே எழுதணும். இதுலேயும் 3 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் 1 மேக்ஸ். இதில் MCQ அண்ட் NAT டைப்பில் கொஷின்ஸ் கேட்பாங்க. பார்ட் 2 ஆப்டிடியூட் டெஸ்ட். இதில் MCQ டைப்பில் மட்டும்தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. பார்ட் 3 பிளானிங் பேஸ்டு டெஸ்ட். இதுலேயும் MCQ டைப்பில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. 3 பார்ட்ஸுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். 3 டைப்பில் கொஷின்ஸ் வரும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எனப்படும் MCQ. இதில் கேட்கப்படும் கொஷின்ஸ்க்கு மல்டிபிள் சாய்ஸஸில் ஆன்சர்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 சாய்ஸஸ் இருக்குது. இந்த 4 சாய்ஸஸில் எது கரெக்டான ஆன்சரோ அதை சூஸ் பண்ணி அந்த சாய்ஸுக்கான நம்பரை இங்கே கிளிக் பண்ணணும். இதுதான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் தான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சம்டைம்ஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதில் எது மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டாக இருக்கோ அந்த சாய்ஸை செலக்ட் பண்ணணும். அடுத்தது கொஷின்ஸ் ஃபார் விச் ஆன்சர் இஸ் எ நியூமரிக்கல் வேல்யூ. அதாவது இங்கே கேட்கப்படும் கேள்விக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்காது. இது fill in the blanks டைப் கொஷின். இதில் பொதுவாக ப்ராப்ளமேட்டிக் டைப் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது ஆன்சரை நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆன்சர் ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா, அதாவது ஒரு நம்பராக தான் இருக்கும். இந்த டைப் ஆஃப் கொஷினை தான் JEE மெயினில் கொஷின்ஸ் ஃபார் விச் ஆன்சர் இஸ் எ நியூமரிக்கல் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட் போன்ற பிற எக்ஸாம்ஸில் இதை NAT, அதாவது நியூமரிக்கல் ஆன்சர் டைப்புன்னு குறிப்பிடுறாங்க. நாமும் நம்ம வசதிக்காக இந்த வீடியோவில் இந்த டைப் கொஷின்ஸை NATனே குறிப்பிடுவோம். ஓகே, NAT கொஷினில் ஆன்சர் ஒரு நம்பராக தான் இருக்கும்னு சொன்னேன். அதை டைப் பண்ண கம்ப்யூட்டரில் ஒரு விர்ச்சுவல் கீபோர்டு இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் ஆன்சரை ஃபீட் பண்ணலாம். கடைசியாக டிராயிங் கொஷின். இது பேப்பர் 2Aல மட்டும் கேட்கப்படுகின்ற கேள்வி. அதாவது BR கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் கேட்பாங்க. இங்கே இது போல் ஒரு இமேஜை கொடுத்து உங்களை வரைய சொல்லலாம். இந்த கேள்வியில் ஒரு ஸ்கொயர் டேபிள் கிளாத்துக்கான பேட்டர்னை வரைய சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு கிளாஸ் ரூமை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்னாடி இருந்து டீச்சரை பார்த்த மாதிரி வரைய சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஆஃபீஸர் அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இமேஜை கொடுத்தோ அல்லது கொடுக்காமையோ வரைய சொல்லி கேட்கலாம். பேட்டர்ன், பிளேஸ், நேச்சர், பில்டிங்னு எதை வேண்டுமானாலும் இமேஜின் பண்ணி வரைய சொல்லலாம். ஏன்னா இது BR அட்மிஷனுக்கான டெஸ்ட். BR கேண்டிடேட்ஸ்க்கு டிராயிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அடுத்தது கொஷின் பேப்பர்ஸ்க்கான பேட்டர்னை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 BE ஆர் பிடெக். பேப்பர் 1ல் நீங்கள் 3 சப்ஜெக்ட்ஸில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லையுமே மார்க்குக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் செக்ஷன் A, செக்ஷன் Bன்னு 2 செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் Aல எல்லா கொஷின்ஸுமே MCQ டைப், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் டைப். இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸில் இருந்தும் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. 20 கொஷின்ஸையுமே அட்டன் பண்ணணும், சாய்ஸே கிடையாது. செக்ஷன் Bல எல்லா கொஷின்ஸுமே நியூமரிக்கல் ஆன்சர் டைப், தட் இஸ் NAT. இதில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுலேயும் சாய்ஸ் கிடையாது. ஸோ டோட்டலாக 75 கொஷின்ஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். மேக்ஸுக்கு 100, ஃபிசிக்ஸுக்கு 100 அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு 100ன்னு பேப்பர் 1க்கு டோட்டல் மார்க்ஸ் 300. இப்போ மார்க்ஸை எப்படி அவார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
MCQ அண்ட் NATன்னு 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. தப்பாக இருந்தால் 1 மார்க் கழிச்சிருவாங்க. இதுக்கு பெயர் தான் நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம். ஸோ ஆன்சர் எக்ஸாக்டாக தெரியலனா அந்த கொஷின்ஸை அட்டன் பண்ணாதீங்க. நெகட்டிவ் மார்க்குன்றனால உங்கள் டோட்டல் மார்க்ஸ் குறைஞ்சிரும். அப்படி கொஷின்ஸை அட்டன் பண்ணலனா எந்த பிரச்சனையும் இல்லை. சில கொஷின்ஸை அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க, சில கொஷின்ஸை அப்புறமா அட்டன் பண்ணலாம்னோ அல்லது செலக்ட் பண்ண ஆன்சரை ரீசெக் பண்ணணும் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்படி அட்டன் பண்ணாத கொஷின்ஸ் மற்றும் மார்க் செய்யப்பட்ட கொஷின்ஸ்க்கு எந்த ஸ்கோரும் கிடையாது. பேப்பர் 2A பி ஆர்க் இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் மேக்ஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் டிராயிங் டெஸ்ட். இவற்றில் மேக்ஸுக்கு மட்டும்தான் 2 செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் ஏல 20 MCQ கொஷின்ஸ், செக்ஷன் பியில் 5 NAT கொஷின்ஸ். 2 செக்ஷன்ஸ்லையுமே சாய்ஸஸ் கிடையாது. ஸோ டோட்டலாக பார்ட் 1க்கு 100 மார்க்ஸ். ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு செக்ஷன் தான், 50 MCQ கொஷின்ஸ் கேட்பாங்க. நோ சாய்ஸ். பார்ட் 2க்கு 200 மார்க்ஸ். கடைசியாக டிராயிங் டெஸ்ட்லேயுமே ஒரே ஒரு செக்ஷன் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் பிஆர் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு. இதில் 2 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. 2யுமே அட்டன் பண்ணணும். பார்ட் 3க்கு 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பேப்பர் 2Aவோட டோட்டல் மார்க்ஸ் 400. இதுக்கு நீங்கள் 77 கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இப்போ பேப்பர் 2Aக்கு மார்க்ஸை எப்படி அவார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதுலேயும் MCQ அண்ட் NATன்னு 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஆன்சர் தப்பாக இருந்தாலோ அல்லது மல்டிபிள் ஆன்சர்ஸ், தட் இஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆன்சரை கொடுத்தாலோ டோட்டல் மார்க்ஸ் இருந்து 1 மார்க் கழிச்சிருவாங்க. அட்டன் பண்ணாத கொஷின்ஸுக்கும் மார்க் பண்ண கொஷின்ஸுக்கும் மார்க்ஸ் எதுவும் இல்லை. இங்கே ஆஃப்லைனில் A4 ஷீட்டில் வரையப்படுற டிராயிங் டெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. நீங்கள் வரைகிறத பொறுத்து உங்களுக்கு மார்க் கிடைக்கும். 2 கொஷின்ஸ்க்கு மேக்ஸிமம் 100 மார்க்ஸ் வழங்கப்படும். பார்ட் 2B பி பிளானிங். இதுலேயும் மேக்ஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் பிளானிங் பேஸ்ட் டெஸ்ட்டுன்னு 3 பார்ட்ஸ் இருக்குது. இவற்றில் மேக்ஸுக்கு மட்டும்தான் 2 செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் ஏல 20 MCQ கொஷின்ஸ், செக்ஷன் பியில் 5 NAT கொஷின்ஸ். 2 செக்ஷன்ஸ்லையுமே சாய்ஸஸ் கிடையாது. ஸோ டோட்டலாக பார்ட் 1க்கு 100 மார்க்ஸ். ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு செக்ஷன் தான், 50 MCQ கொஷின்ஸ் கேட்பாங்க. நோ சாய்ஸ். பார்ட் 2க்கு 200 மார்க்ஸ். கடைசியாக பிளானிங் பேஸ்டு டெஸ்ட்லையும் ஒரே ஒரு செக்ஷன் தான். இதில் 25 MCQ கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும். பார்ட் 3க்கு 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பேப்பர் 2Bயோட டோட்டல் மார்க்ஸ் 400. இதுக்கு நீங்கள் 100 கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ பேப்பர் 2Bக்கு மார்க்ஸை எப்படி அவார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதுலேயும் MCQ அண்ட் NATன்னு 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஆன்சர் தப்பாக இருந்தாலோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆன்சர்ஸை கொடுத்தாலோ டோட்டல் மார்க்ஸில் இருந்து 1 மார்க் கழிச்சிருவாங்க. அட்டன் பண்ணாத கொஷின்ஸ்க்கும் மார்க் பண்ண கொஷின்ஸ்க்கும் மார்க் எதுவும் இல்லை. மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ். JEE எக்ஸாம் எழுத இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. கொஷின் பேப்பர் அசாமீஸ், பெங்காலி, இங்கிலீஷ், குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு அண்ட் உருதுன்னு 13 லாங்குவேஜஸில் தயார் பண்ணுறாங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் அண்டமான் அண்ட் நிக்கோபாரில் உள்ள எக்ஸாம் சென்டர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு கேள்விகள் தமிழில் கிடைக்கும். இதை தவிர இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் உருதுன்னு இந்த 3 லாங்குவேஜ்லேயும் கேள்விகள் நாட்டில் இருக்கிற எல்லா சென்டர்ஸ்லையும் கேட்கப்படும். தமிழ் கேள்வியில் டவுட் இருந்தால் இங்கிலீஷ் கொஷினை ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷ் கொஷின் தான் இறுதியான ஒன்று. கேள்விகள் மட்டும்தான் தமிழ் போன்ற நீங்கள் விருப்பப்பட்ட மொழியில் இருக்கும். ஆனால் பதிலளிக்க எந்த மொழியும் தேவையில்லை. உதாரணத்துக்கு இந்த MCQ கொஷினை எடுத்துக்கோங்க. இதில் கேள்வி இங்கிலீஷில் இருக்குது. எனக்கு தமிழ் கேள்வி கிடைக்கல, அதனால் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு கேள்வி தமிழில் கிடைக்கும். அதை சுலபமாக படித்து நீங்கள் கேள்வியை புரிஞ்சுக்கலாம். ஆனால் பதில் சொல்ல தமிழ் தேவையில்லை. கொடுக்கப்பட்ட 4 சாய்ஸஸில் ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ண போகிறீங்க. அதுக்கு கம்ப்யூட்டர் மவுஸே போதும். அதுபோல் இந்த NAT கேள்விக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ண போகிறீங்க. அதுக்கு வெர்ச்சுவல் கீபோர்டு போதும். லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது சில பேர் தமிழில் எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டீங்க. அதனால தான் இவ்வளோ விளக்கம். தமிழில் கொஷின் பேப்பர் இருக்கும், ஆனால் பதில் அளிக்க தமிழ் தேவையில்லை. கம்ப்யூட்டர் மவுஸும் வெர்ச்சுவல் கீபோர்டுமே போதுமானது. JEE மெயின் எழுத நாடு முழுக்க எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம தமிழில் எங்கெல்லாம் எழுத முடியும்னு மட்டும் பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், கிருஷ்ணகிரி, திருப்பூர், விழுப்புரம், நாகர்கோயில், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருவள்ளூர் அண்ட் திருவண்ணாமலைன்னு மொத்தம் 27 சிட்டிஸில் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் ஒரு சென்டரும், அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளில் போர்ட் பிளேயரில் ஒரு சென்டரும் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது சிலபஸ். எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்னு தெரியும். ஆனால் எதை எவ்வளவு படிக்கணும்? ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸை ப்ளஸ் 2ல் என்ன படித்தோமோ அதையே படித்தா போதுமானு கேட்பீங்க. இல்லைங்க, ஜேஇஇயில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமுக்குரிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜேஇஇ மெயினுக்கான என்டிஏ வெப்சைட்லேயே இருக்குது. அதனோட URL jeemain.nta.nic.in. இதை ஓப்பன் பண்ணால் இந்த ஹோம் பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே உங்களுக்கு ஜேஇஇ மெயினோட சிலபஸ்க்கான லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். சிலபஸ் இப்படி ஓப்பன் ஆகும். இந்த ஒரு PDF ஃபைல்லையே உங்களுக்கு தேவையான அத்தனை சிலபஸும் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆன பேஜ்லேயே நீங்கள் பேப்பர் 1க்கான சிலபஸை பார்க்கலாம். அதை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா பேப்பர் 2Aக்கான சிலபஸும், இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா பேப்பர் 2Bக்கான சிலபஸும் கிடைக்கும். டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். செஷன் 1க்கான எக்ஸாம் டேட்ஸ் ஜனவரி 22லேருந்து 31 வரைக்கும். செஷன் 2க்கான எக்ஸாம் டேட்ஸ் ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 8 வரைக்கும். டியூரேஷன் அண்ட் டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன். பேப்பர் 1, பேப்பர் 2A அண்ட் பேப்பர் 2Bன்னு 3 எக்ஸாமுக்குமே டியூரேஷன் 3 hours தான். இது ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட்டில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் மார்னிங் 9 to 12 வரைக்கும் நடக்கும். செகண்ட் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் ஆஃப்டர்நூன் 3 to 6 வரைக்கும் நடக்கும். நீங்கள் ஏதாவது 2 பேப்பர்ஸையோ அல்லது 3 பேப்பர்ஸையோ எழுத ஆசைப்பட்டா அவற்றை தனித்தனியாக தான் எழுதணும். ஆனால் பேப்பர் 2A அண்ட் 2BA மட்டும் ஒன்றா, அதாவது ஒரே எக்ஸாமாக எழுத முடியும். இதற்கான எக்ஸாம் டியூரேஷன் 3.5 hours. இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் மார்னிங் 9 to 12:30லையும் செகண்ட் ஷிஃப்ட்டில் ஆஃப்டர்நூன் 3 to 6:30லையும் நடக்கும். இதுவே PWD அண்ட் PWBD கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாம் எழுத 1 மணி நேரத்துக்கு 20 minutes எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதாவது அவங்க 3 hour எக்ஸாமை 4 hours எழுதலாம். அதுபோல் 3.5 hours எக்ஸாமை 4 hours 10 minutes எழுதலாம். இது வரைக்கும் பார்த்தது எக்ஸாம் டைமிங். ஆனால் எக்ஸாம் எழுத கரெக்டாக டைமுக்கு போக முடியாது. கொஞ்சம் முன்னாடியே போயாகணும். அதாவது எக்ஸாம் சென்டருக்குள்ள நுழைஞ்சி உங்களுக்கான ரூமை தேடி பிடிச்சி போய் உட்காந்து இன்விஜிலேட்டர் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி சைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ உங்கள் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் நடந்தால் மார்னிங் 7 to 8:30க்குள்ள எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. இதுவே செகண்ட் ஷிஃப்ட்டில் நடந்தால் ஆஃப்டர்நூன் 1 to 2:30க்குள்ள எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. இன்விஜிலேட்டர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேண்டிடேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதற்கான நேரம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் மார்னிங் 8:30 to 8:50, செகண்ட் ஷிஃப்ட்டில் ஆஃப்டர்நூன் 2:30 to 2:50. கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கம்ப்யூட்டரில் லாகின் பண்ண வேண்டிய நேரம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் மார்னிங் 8:50, செகண்ட் ஷிஃப்ட்டில் ஆஃப்டர்நூன் 2:50. எக்ஸாம் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் மார்னிங் 9 மணிக்கும் செகண்ட் ஷிஃப்ட்டில் ஆஃப்டர்நூன் 3 மணிக்கும் ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஜேஇ எக்ஸாம் எழுத தேவையான அனைத்து விவரங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் வேலை ஜேஇக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.